ஹல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த ஊடகத்தின் மூலமாக 2025 ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். என் இயேசு நேற்றும் இன்றும் மாறாதவர். அவர் ஆதியும் அந்தமுமானவர். உங்களை ஆசீர்வதிக்கிறவர். அவர் எப்பொழுதும் நம்மை நேசிக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டார். இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உன் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜூன் மாதத்திலே ஆண்டவர் கொடுத்த தலைப்பு, நான் ஆதியும் அந்தமுமானவர். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவளம் பற்றுகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் ஆதியும் அந்தமுமானவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பெயரிலே ஒன்றுதான் ஆதியானவர் என்பதாகும். வேத வசனம் துவங்கும் பொழுதே ஆதியிலே தேவன் வார்த்தையை மூலமாக இந்த பூமியை சிருஷ்டித்தார் என்று வேதம் ஆரம்பிக்கிறது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1 வசனம். யோவான் சுவிசேஷகன் ஆரம்பிக்கும் போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டாகும் ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கவில்லை என்று யோவான் 1 வசனம் 1வது அதிகாரம் 3வது வசனம் தொடங்குகிறது.
சங்கீதக்காரன் தாவீது எழுதும்போது, நீர் ஆதியிலே பூமி அஸ்திவாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியாய் இருக்கிறது என்று எழுதுகிறார். நம்முடைய தமிழ்நாட்டில ஒரு கவிதை எழுதுகிற தேவ மனுஷன், அவர்தான் திருவள்ளுவர். அவர் ஒரு கிறிஸ்துவர் என்பது உலகம் அறிந்த உண்மை. அவர் எழுதிய 4 அதிகாரங்களை பார்த்தால், முதல் 4 அதிகாரங்கள், முதலாவது கடவுள் வாழ்த்து, 2வது வான் சிறப்பு, 3வது நீத்தார் பெருமை, 4வது அரண் வலியுறுத்தல். இவை யாவும் கர்த்தருடைய வார்த்தைகளை, அந்த கடவுள் வார்த்தை ஆரம்பிக்கும் பொழுதே அவர் எழுதுகிறார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று கூறுகிறார். அவர் இருந்த நாட்களில் எண்ணற்ற விக்கிரகங்களின் பெயர்களும் பிரசித்தியமாய் இருந்திருக்க கூடும். தமிழில் கவிதை ஏற்ற ஒவ்வொருவரும் கடவுள் வாழ்த்து என்ற பெயரில் ஒரு விக்கிரகத்தின் பெயரை தான் எழுதுவாங்க. ஆனால் திருவள்ளுவரோ ஆதி பகவன் என்று நம்முடைய யெகோவா தேவனை குறிப்பிட்டிருக்கிறார். அவர் ஆதியும் அந்தவுமான கர்த்தர். என் இயேசு கிறிஸ்து ஆல்பாவும் ஒமேகாவுமான கர்த்தர். அவர் துவக்கமும் முடிவுமான கர்த்தர். கர்த்தர் ஆதியில் மட்டுமல்ல, அந்தமும் அவர்தான். ஆமேன் எனப்படுபவரும் அவர்தான். வேதாகமத்தின் கடைசி பகுதி ஆமேன் என்று வார்த்தையோடு நிறைவடைகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, ஆதி எனப்படுபவர் ஆமேன் என்று கையெழுத்திட்டு முடிப்பது போல வேதம் முற்று பெறுகிறது. தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. நம்மை சிருஷ்டிக்கப்பட்டவர் கர்த்தர் தான். அவர் துதிக்கு பாத்திரரானவர். அன்பான தேவ பிள்ளைகளே, நீதிமொழிகள் புஸ்தகத்திலும் கூட 8ஆம் அதிகாரத்தில் தீர்க்க தரிசன வசனங்களை பாருங்கள். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டு அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலமும் புரண்டு வரும், ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன் என்று நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள் சொல்லுகிறது. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுது என் சமூகத்தில் களிக்கூர்ந்தேன். அவருடைய பூர்வ காலத்தில் சிருஷ்டிக்கப்பட்டு மனுமக்களுடனே மனமகிழ்ச்சியாயிருந்தேன் என்று நீதிமொழிகள் புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார் சாலமோன் ஞானி. தமிழ் மொழியை குறித்து சொல்லும் போது, கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன்னே முன் தோன்றிய மூத்த மொழி என்று சொல்லுவார்கள். அந்த மூத்த மொழிக்கு முன் தெரிந்தவர்கள் தான் நம்முடைய ஆண்டவர். அவருடைய ஆரம்பம் எப்பொழுது என்பதை யாராலும் வரையறுத்து சொல்ல முடியாது. உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே இருக்கிறவர். உலகம் அழிந்து போனால் என்றென்றுமாய் நிலைத்திருக்கிறார். அவரே தான் ஆதியும் அந்தமுமானவர், ஆல்பாவும் ஒமேகாவுமானவர். அன்பான தேவ பிள்ளைகளே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று தாவீது அரசன் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் அவரிலே நிலைத்திருங்கள். ஆல்பாவும் ஒமேகாவும் மாணவரை பற்றிக் கொள்ளுங்கள். ஆதியும் அந்தவுமானவரை பற்றிக் கொள்ளுங்கள். அவர் பாதத்திலே முழங்கால் படியிட்டு செபியுங்கள். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே,
என்னை விடுதலையாக்கும். ஆண்டவரே, எனக்கு சுகத்தை தார். இந்த வார்த்தைகள் எல்லாம் தியானிங்க. கர்த்தர் இந்த மாதத்திலே பெரிய ஆசீர்வாதங்களால் நிரப்புவார். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, கடந்த மாதம் முழுவதுமாய் எங்களை கண்ணின் கருமணி போல காத்தவரே, இம்மானுவேலரே, எங்களோடு இருக்கிற ஆதியும் அந்தவுமானவரே, ஆல்பாவும் ஒமேகாவுமானவரே, இன்றைக்கும் இந்த வசனங்களை கேட்டு ஒவ்வொருவரும் உம்மிலே நிலைத்து நிற்க தேவ கிருபை ஒத்தாசை தொடரட்டும். விசுவாசத்திலே வளரட்டும். தகப்பனே, தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும். ஒவ்வொருடைய ஏக்கம் விருப்பமெல்லாம் நிறைவேறட்டும். சுகவீனங்கள், பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும் மாற்றி போடும். தகப்பனே, இந்த காலை வேளையில இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தார், ஒவ்வொரு தனிநபரும் பெயர் பெயராய் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து என்கின்ற நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென்.